Tonight, இன்று இரவும் the Lord told me that He is going to come into your home. நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் என்று கர்த்தரிடத்திலே சொல்லி அனுப்பினார். How many of you want Jesus to come into your home? எத்தனை பேர் இயேசுவின் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள்? In Luke chapter 19 and verse 5, லூக்கா 19ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் Jesus looked at a man called Zacchaeus who was hiding in the tree. மரத்தில் ஒளிந்திருந்த சகேயு என்ற மனிதனை இயேசு அண்ணாந்து பார்த்தார். And He said, Zacchaeus, சகேயுவே என்று கூப்பிட்டு, I want to come and stay in your home. நான் உன் வீட்டிலே வந்து தங்க விரும்புகிறேன் என்றார். Come down quickly. சீக்கிரமாய் இறங்கி வா. Come down quickly. சீக்கிரமாய் இறங்கி வா. Come down quickly. சீக்கிரமாய் இறங்கி வா. I want to come to your home. நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும். In another translation it says, NIV says, I want to stay in your house. வேறொரு புதிய மொழிபெயர்ப்பிலே நான் உன் வீட்டிலே தங்க விரும்புகிறேன் என்று Today சொல்லுகிறார். He is saying the same thing to you. அதே காரியத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கும் அவர் சொல்லுகிறார். My son, என் மகனே, my daughter, என் மகளே, I want to come and stay in your home. நான் வந்து உங்கள் வீட்டில் தங்க விரும்புகிறேன். How wonderful it will be இது எவ்வளவு அற்புதமாய் இருக்கும். if Jesus comes home with you. இயேசு உங்களோடு கூட உங்கள் வீட்டுக்கு வருவாரானால். Yes, how to get Him home? ஆம், இயேசு எப்படி நம்முடைய வீட்டுக்குள் வருவித்துக் How to கொள்ளலாம்? get Jesus into your home? இயேசு எப்படி உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் கொண்டு செல்ல முடியும்? If you read Revelation 3 and verse 20, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை the படிப்பீர்களானால் Bible says, வேதம் சொல்லுகிறது, Jesus is knocking at the door of your heart இயேசுவானவர் உங்கள் இருதய வாசலண்டை நின்று தட்டிக் and கொண்டிருக்கிறார். He's saying, open your heart. உன் இருதயத்தை திற என்று சொல்லுகிறார். Open the door of your heart. உங்கள் இருதயத்தின் கதவை திறவுங்கள். I will come in when you open. நீங்கள் திறக்கும் பொழுது நான் உங்களுக்குள்ளே வருவேன். Will you open your heart and say, Jesus, come into my heart? உங்கள் இருதயத்தை திறந்து இயேசுவே என் இருதயத்துக்குள் வாரும் என்று சொல்லுவீர்களா? He will gladly come in tonight. சந்தோஷமாய் இன்றிரவு அவர் உங்களுக்குள் வருவார். In Luke chapter 8 and verse 41, லூக்கா 8ஆம் அதிகாரத்தின் 41ஆம் a வசனத்திலே, father ran to Jesus when he was in this world. இந்த உலகத்தில் இயேசு இருந்த நாட்களிலே ஒரு தகப்பனார் இயேசுவிடம் ஓடி வந்தார். And he said, my daughter is dying. ஐயா, என் மகள் மரித்துக் கொண்டிருக்கிறாள் என்றார். Please come and raise her up. தயவு செய்து வந்து என் மகளை உயிரோடு எழுப்பும் என்றார். Jesus went to his home. இயேசு அவரோடு வீட்டுக்கு சென்றார். But as he went, இயேசு போகும்போது people came and said, she is dead. அவள் மரித்து விட்டார் என்று ஆட்கள் வந்து சொன்னார்கள். Don't trouble Jesus. இயேசுவை தொந்தரவு செய்ய வேண்டாம், Don't trouble the teacher. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் But என்றார்கள். Jesus looked at that man இயேசு அந்த மனிதனை பார்த்து, and said, Mr. Jairus, திரு எவீர் அவர்களே, don't be afraid. பயப்படாதிரும், Just believe. விசுவாசம் She உள்ளவனாயிரும், will be healed. அவள் ஆரோக்கியம் ஆவாள், She will be healed. அவள் சுகம் பெறுவாள். And Jesus went to her. இயேசு அந்த வீட்டுக்கு சென்றபோது As she was laying dead, அவள் செத்த பிணமாய் கிடந்தாள். Jesus held the hand of that little girl இயேசு அந்த சிறு பெண்ணின் கரத்தை பிடித்தார். and said, daughter, மகளே என்று little சொல்லி, girl, சிறு பெண்ணே arise. எழுந்திரு என்றார். In one translation it ஒரு says, மொழிபெயர்ப்பு இப்படியாக கூறுகிறது, Jesus said, இயேசு சொன்னார், my child, என் அன்பு பிள்ளையே, my child, என் செல்ல பிள்ளையே, get up, எழுந்திரு மகளே, get up, எழுந்திரு, get up, my child. என் அன்பு பிள்ளையே எழுந்திரு. That's the heart of Jesus. அதுதான் இயேசுவின் இருதயமாகும். He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். Because of His love, He will raise you உங்கள் up. மேல் அவர் வைத்திருக்கும் தம் அன்பின் நிமித்தம் உங்களை அவர் உயிரோடு And எழுப்புவார். she came alive. அவள் உயிரோடு எழுந்தாள். And the Bible says He gave the child to the parents. உயிருள்ள பிள்ளையாக அவளை பெற்றோரிடம் ஒப்படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. God wants to resurrect your dead ones and give them back to you. உங்களுடைய மரித்து போனவர்களையும் தேவன் எழுப்பி அவர்களை உயிரோடு உங்களிடத்தில் கொடுக்க விரும்புகிறார். Your children may be dead to the world, உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்துக்கு மரித்திருக்கலாம், dead in sin. பாவ பழக்கங்களிலே மரித்து கிடக்கலாம். God will raise your children and give back your family life. உங்கள் பிள்ளைகளை உயிரோடு எழுப்பி மீண்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு தேவன் பரிசளிப்பார். He is a God of resurrection. அவர் உயிர்த்தெழுதலின் தேவனாயிருக்கிறார். He will bring resurrection in your home. உங்கள் வீட்டாரை அவர் உயிர்த்தெழ செய்வார். The Bible says வேதம் சொல்லுகிறது, in Romans 8 and verse 11, ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 11ஆம் if வசனத்தில், the Spirit of God who raised Jesus from the dead, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய ஆவியானவர் if He lives in you, அவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பாரானால், He will give life to your mortal bodies சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களுக்குள் அவர் ஜீவனை through தருவார். the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலம் உயிர்ப்பிப்பார். Yes, in this world, ஆம், இந்த உலகத்திலே the devil comes to steal, திருடத்தான் பிசாசு to வருகிறான், kill, கொல்ல வருகிறான், to destroy. அழிக்கவே வருகிறான். Wicked people are there to destroy our lives. நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடதான் பொல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள். Tribulations in this world destroy our lives. இவ்வுலகத்தின் உபத்திரவ பாடுகள் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறது. But there is resurrection
resurrection through the Holy Spirit. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் உயிர்த்தெழுதல் உண்டு. Yes, the Spirit of God has the resurrection power. ஆம், தேவனுடைய ஆவியானவர் உயிர்த்தெழ செய்யும் வல்லமையுடையவராய் It is இருக்கிறார். He who raised the dead body of Jesus. இயேசுவின் மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்பியவர் இவரே. The same Holy Spirit will come into your bodies tonight. இதே பரிசுத்த ஆவியானவர் இன்றிரவு உங்கள் சரீரங்களுக்குள்ளே வருவார். Jesus said, I am going away, நான் உங்களை விட்டு போகிறேன் என்று இயேசு but I சொன்னார். am sending you my Spirit who raised me from the dead. ஆனாலும் மரித்தோரின் என்னை உயிரோடு எழுப்பின என்னுடைய ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். When He அவர் comes, வரும்போது you will have power. உங்களுக்கு வல்லமை Power இருக்கும். to overcome all the tribulations and the devil himself. எல்லா உபத்திரவத்தையும் ஏன் பிசாசையை ஜெயித்து மேற்கொள்ளும் வல்லமை அடைவீர்கள். In Mark 16:17, Jesus says, மார்க்கு 16:17 இயேசு if சொல்லுகிறார், you believe in me, நீங்கள் என்னை you விசுவாசித்தால் will speak in new tongues through the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் மூலம் நீங்கள் நவமான பாஷைகளை and பேசுவீர்கள். you will drive devils நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். as the Holy Spirit comes into you. ஆம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் My வரும்போது, friend, என் அன்பு நண்பரே, you are not an orphan in this world. இவ்வுலகத்திலே நீங்கள் திக்கற்ற அனாதை அல்ல. The Spirit of God is ready to come into you now. இப்பொழுதே தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். As He comes into you right now in this meeting, இந்த கூட்டத்தில் இப்பொழுதே அவர் உங்களுக்குள்ளே வரும்போது He will make you live. அவர் உங்களை உயிர் பிழைத்து வாழ வைப்பார். Never allow the devils to put you to death. ஒருபோதும் பிசாசு உங்களை சாகடிக்க அவர் விடமாட்டார். Until the time God has earmarked for you to live in this world, He will keep you alive. இந்த உலகத்தில் நீங்கள் எதுவரைக்கும் உயிரோடு இருக்கும்படி தேவன் குறித்திருக்கிறாரோ அதுவரைக்கும் நீங்கள் ஜீவனோடு He வாழ்ந்திருப்பீர்கள். will encourage you. அவர் உங்களை He உற்சாகப்படுத்துவார். will empower you. அவர் உங்களை And He வல்லமைப்படுத்துவார். will give you the grace to drive devils. பிசாசுகளை துரத்தி அடிக்கும் மாவல்ல கிருபை உங்களுக்கு தருவார். Jesus said, இயேசு சொன்னார், in my name you will drive devils. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். Tonight the Holy Spirit is ready to come into you. இன்று இரவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவதற்கு Open your ஆயத்தமாயிருக்கிறார். heart உங்கள் இதயத்தை திறங்கள். and tell Him, Spirit of Jesus, இயேசுவின் ஆவியானவரே என்று சொல்லி come into me. எனக்குள் வாரும் என்று சொல்லுங்கள். I want resurrection every day. ஒவ்வொரு நாளும் எனக்கு உயிர்த்தெழுதல் தேவை. The worries of this world should not kill me. இந்த உலகத்தின் கவலைகள் என்னை கொன்று போடக்கூடாது. I want Jesus to be revealed, giving me strength every day. தினந்தோறும் இயேசுவானவர் என்னை பலப்படுத்துகிறவராய் வெளிப்பட வேண்டும். I want the wisdom of Jesus to do my work. என்னுடைய வேலைகளை எல்லாம் செய்து முடிக்க எனக்கு இயேசுவின் ஞானம் வேண்டும். I want the power of the Holy Spirit to overcome the temptations. பாவ சோதனைகளை எல்லாம் மேற்கொண்டு ஜெயிக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு வேண்டும். I want the Spirit of God's love through the Holy Spirit to love everybody. எல்லாரிடமும் அன்பு கூறும்படி பரிசுத்த ஆவியானவர் மூலம் எனக்கு தேவனுடைய அன்பு வேண்டும். For that you need God's Holy Spirit. அதற்காக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. How many of you want the Spirit of Jesus, the Holy Spirit, to fill you now? எத்தனை பேர் இயேசுவின் ஆவியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது என்னை நிரப்ப வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, உம்மை நம்பி இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு உமது கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்யும். இந்த நேரத்திலும் என்னென்ன தடைகள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் வராமல் அவர்களை அந்த ஆசீர்வாதத்திற்கு விலக்கி செயல்படும் பிசாசுகள் இருந்தாலும் அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுகிறேன். அந்த தடைகளை பிடுங்கி போடுகிறேன். அந்த பிசாசுகளை துரத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகள் விடுதலை ஆவார்களாக. கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது அவர்களுக்குள் இறங்குவதாக. எல்லா மந்திர சக்திகளையும், பொறாமையின் ஆவிகளையும், பலவீன ஆவிகளையும், சோம்பேறித்தனமான ஆவிகளையும், சோர்வின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் அவர்களை தொடாதபடிக்கு அவைகளை பிடுங்கி நரகத்திற்கு எறிகிறேன். இந்த நேரத்திலிருந்து உமது வல்லமை இறங்கட்ட சுவாமி. ஆண்டவனே, நீர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளுக்கு இனி ஜெயம் வரட்டும், வரட்டும். எல்லா காரியங்களிலும் அவர்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற வகையிலே ஜெயம் வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசப்பா, அப்படியே செய்யும். அத்தனையிலும் ஜெபம், அத்தனையிலும் ஜெயம். வியாபாரத்திலே ஜெயம், வேலையிலே ஜெயம், குடும்ப உறவிலே ஜெயம், ஆனந்த மகிழ்ச்சி, படிப்பிலே ஜெயம்,
ஆண்டவரே, வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதிலே ஜெயம் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதத்தை அவள் மீது வைக்கிறோம். அவள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செழிக்கட்டும். அவளுடைய வேலையிலே திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் செழிக்கட்டும், சம்பூர்ணம் உண்டாகட்டும். வீட்டை கட்டி முடிக்க கிருபை தாரும் இயேசுப்பா. ஆண்டவனே, தயவு செய்து அவளுடைய வாழ்க்கையிலே வரவேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் தேடி வரட்டும். ஆர்டர்ஸ் தேடி வரட்டும், நன்மை தேடி வரட்டும், ஆண்டவனை உயர்வு தேடி வரட்டும், கணவனோடு போய் சேரும்படியான வாசல் திறக்கட்டும், வீசா தேடி வரட்டும். ஏசப்பா, நன்மை உண்டாயிருக்கட்டும். விளைச்சல் அவர்களுக்கு நன்றாக 100 மடங்கு திரும்ப வரட்டும். ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். மன மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுக்கிறோம் ஏசப்பா. நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. காஞ்சனா, கர்த்தர் உங்கள் சரீரத்தில் இருக்கும் கட்டியை எடுத்து போடுகிறார். உங்கள் காலை நன்றாக செயல்பட வைக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எழுந்த நடவுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. காஞ்சனா, கர்த்தர் உங்களை தொட்டு குணமாக்குகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகரதி, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. ஞாபக சக்தியை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். அவருடைய மகிமையின் வார்த்தை உங்கள் வாயிலே பிறக்கிறது. ஜீவனுள்ளவர்களாக எழுந்து நின்று திரும்பவும் பேசி மன மகிழ்ச்சியோடு அனைவருக்கும் ஆறுதலை கொண்டு வரும்படியாக கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. மோனகன், கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. எல்லா பலவீன ஆவிகளும் சரீரத்தில் இருக்கும் எரிச்சல்களும் மறைகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை புதுப்பித்து உயிர்ப்பிக்கிறார். அவருடைய மகிமை இறங்குகிறது. பாடுகள் மறைகிறது. எல்லா பெல்லிசூனிய ஆவிகளும் அகலுகிறது. ஏசப்பா, அப்படி பாடுபடும் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி. எட்வின், God touches you. எட்வின், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. பாடல் பாட திரும்பவும் அருள் புரிகிறார். எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க அருள் புரிகிறார். மன மகிழ்ச்சியோடு திரும்ப உயரும்படியாக ஆண்டவர் வாசலை திறக்கிறார். எட்வின், God blesses you. நன்மையான நாட்களை உமது பிள்ளைகளுக்கு தாரும். அவள் வாழ்ந்திருக்கட்டும் சுவாமி. ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். நாளை காலை எல்லாம் புதிதாக மாறட்டும். செழிப்போடு அவர்கள் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you richly.